Hello friends, welcome to Nasekitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான குண்டு மெதுவடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா அழகான குண்டு மெதுவடை ரெசிபி. வாங்க இந்த மெதுவடை ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு 3 மணி நேரம் போல் உளுந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட வடை நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு கிடைக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை உள்ளே சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்தோம்னா ஆயில் குடிக்காது, அரிசி மாவு சேர்த்தாலும் ஆயில் குடிக்காது, நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு 20 மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் அளவு இஞ்சி நான் பொடியாக நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஒரு ஸ்பூன் போல் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ அதில் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாவு, இந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம அழகான வடை தட்ட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ கைகளில் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வடை ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த கையை நம்ம தண்ணியில் நினச்சிக்கணும். ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ணும்போது நம்ம கையை தண்ணியில் நினச்சிட்டு பண்ணால் தான் நம்மளுக்கு மெதுவடை நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நடுவில் போடுற ஓட்டையும் நல்லா பெருசாக போட்டால் தான் நல்லா வடை உப்பி எழுந்து வருங்க. அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம ஆயிலும் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொரு வடையாக நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி உளுந்து மட்டும் ஊற வச்சு மாவு அரைச்சி வச்சுருந்தோம்னா சட்டுன்னு வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம டக்குன்னு வடை செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான மெதுவடை. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. ஆயிலெலாம் குடிக்காதுங்க. இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட ஆயில் குடிக்காது. நல்லா சாஃப்டாக, நல்லா உப்பலாக, நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட வடை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. கிவ்அவேலையும் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துட்டு கலந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.